நிச்சயமா. இந்த கிரகணங்கள், இந்த ராகு, கேது சம்மந்தப்பட்ட அந்த அமாவாசை இதில ரொம்ப ரொம்ப கவனிப்பா இருக்க வேண்டிய ராசியில இந்த கும்பராசியும் ஒன்று. முதல்ல தவிர்க்க வேண்டிய விஷயத்த பார்த்துறோம். இந்த ராசி அன்பர்கள், சரி சார் இது எத பண்ணணும்? இந்த கிரகண காலகட்டத்தில பொதுவா ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஊர் வேறையா மாறும், எந்த இடம் பண்ணலான்னு மாறும் இது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே இவரை தெரியுங்க. அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். இப்ப கெஸ் பண்ணிருப்பீங்க யாருன்னு. ஆமாங்க, வாஸ்து நிபுணர் நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். ரொம்ப சூப்பர் சார். நிறைய பேர் உங்க பதிவுகளை பாக்குறாங்க. குறிப்பா சொல்லணும்னா நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. சோ அந்த கமெண்ட்டை படிக்கும் போது இந்த டாபிக் நம்ம சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கே ஒரு தோணல் வருது. அப்படி நான் பார்த்து எடுத்த ஒரு டாபிக் தான் இது. என்னன்னா, சூரிய கிரகணம் பிளஸ் அமாவாசை, ஆடி அமாவாசை ரெண்டுமே ஒரே நாள்ல வருது சார். இந்த ஆகஸ்ட் மாசம் வரக்கூடிய ஆடி அமாவாசை பிளஸ் சூரிய கிரகணம். இப்ப சூரிய கிரகணம் அப்படின்னாலே இந்த விஷயங்கள்லாம் செய்யாதீங்க, இந்த இடத்துக்கு போவே கூடாது, கண்டிப்பா இந்த ராசிக்காரர்கள்லாம் பரிகாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ இந்த சூரிய கிரகணத்தை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஒவ்வொரு ராசியினரும் என்ன செய்யணும், என்ன தவிர்க்கணும்ன்றதை நம்ம பார்த்துடலாம். நிச்சயமா. முதல்ல இந்த வருடம் நடக்கின்ற வருடத்துல சிறப்பான வருடம். ஏன்னா சூரிய கிரகணம் ஆடி அமாவாசையும் இரண்டும் கடந்து வர்றதுனால உலக அளவுல பல மாறுதல் ஏற்பட போகுது. அந்த உலகத்தில் இருக்கிற நமக்கும் ஏற்பட போகுது. இந்த 12 ராசிகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, முதல்ல செய்யக்கூடியவைன்னு நிறைய இருக்கு. இந்த ஆடி அமாவாசை ஒட்டி நிறைய வரும், செய்யக்கூடாதுன்னு வருது. அப்ப மனிதர்கள் இதை சரியாக கடைபிடித்தால் விதியை வெல்லும் வல்லமை படைக்கின்ற காலகட்டம். ஜாதகத்துல பல தோஷங்களுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்க. மாத்திரு தோஷமா, பித்ரு தோஷமா, அதுல பாத்தீங்கன்னா கிரகண தோஷங்கள் பிறந்திருப்பாங்க, தந்தை வழி தோஷங்கள், தாய் வழி தோஷங்கள், பூர்வ கர்மாக்கள், கர்மாவை மாற்ற காலம் பிறந்திருக்கிறது. அப்ப இந்த கிரகணமும் அமாவாசையும், அது ஆடி அமாவாசை, முன்னோர்களும் கிரகணம் அனைத்துக்கும் அந்த நெகட்டிவ் அப்படியே மாத்தி வாழ்வுல பாசிட்டிவ், புதுசா ஒரு மனிதன் பிறந்து அந்த ஜாதகம் இருந்து அப்படி இருக்கும், அது மாறக்கூடிய காலகட்டம். அப்ப நம்ம இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திட்டு ஒரு சில வழிமுறைகள் சொல்ல போறேன். ஆண் பெண் இருவரும் கடைபிடிச்சா ஜெயிக்க போகிற காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சுங்க. சூப்பர் சார். நிச்சயமா மிஸ் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன தவிர்க்கணும். 2 நாள் தாங்க. இந்த 2 நாள் மட்டும் சார் சொல்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா லைஃப் ஃபுல்லா நல்லா இருக்க போகுது. பாத்துடலாம் சார் ஒவ்வொரு ராசியா. ஆடி அமாவாசை பத்தியும் சூரிய கிரகணத்தை பத்தியும் நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு ராசிக்கும் அதுவும் தனித்தனியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு கும்பராசி நேயர்கள் இந்த சூரிய கிரகணத்தன்று எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ஆடி அமாவாசை இருக்கிறதால எந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்யலாம்? நிச்சயமா இந்த கிரகணங்கள், இந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட அந்த அமாவாசை இதுல ரொம்ப ரொம்ப கவனிப்பா இருக்க வேண்டிய ராசியில் இந்த கும்பராசி ஒன்று. ஏன்னா இந்த ராசியில தான் ராகு பகவான் பயணிக்கிறார். கிரகண தோஷத்துக்கு ராகு கேதுவே சர்ப்பங்களே இதாக இருக்குது. அப்போ இவங்க பொதுவாகவே இந்த ராசி அன்பர்கள் நிறைய விஷயம் தவிர்க்கணும், ஒரு சில விஷயம் செஞ்சாகணும். முதல்ல தவிர்க்க வேண்டிய விஷயத்தை பார்த்துறோம். இந்த ராசி அன்பர்கள் புது ஒப்பந்தங்கள், புது கையெழுத்திடுதல், புது விஷயத்தை தவிர்த்தரணும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தம், வெளிநாட்டுக்கு போகிறேன், ஃபாரின் கிடைக்குது, ஒரு இடம் மாற்றம், வீடு மாற்றுறேன், இது மாதிரிலாம் தோணும். அதை தவிர்த்துருங்க. இந்த ராசி அன்பர்கள் நிறைய பேர் வீடு மாற்றணும்னு நினச்சிட்டே இருக்காங்க. இப்போ போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த 3 நாள்ல தெரியாதனமா, அதாவது இந்த ஆகஸ்ட் 12, ஆகஸ்ட் 11 முன்னாடி ஒரு நாள், அதுக்கு 13, இந்த 3 நாளை தவிர்த்துருங்க. ஒன்று அதுக்கு முன்னாடி கொடுங்க. இந்த ஆடி 18 வந்துருச்சே சார், பொதுவாக இந்த 3 நாளை தவிர்த்துட்டா நல்லது. நான் கல்யாண தேதி இந்த ஒட்டி இருக்கிற நாள் கூட போடலை. இதை விட சிறப்பு என்ன விஷயம்னா, இவங்களுக்கு இடம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நிற்கும். சார் ஒரு இடம் வருது, கார் சீப்பஸ்ட் ஆப்ஷனில் வருது. இப்போ தான் சொல்லுவாங்க, சார் நம்பர் சொல்லுங்க சார், கார் நம்பர் எடுத்துக்கங்க, கவர்மெண்ட்ல அவங்களுக்கு தெரியாது. சரி உங்களுக்கு வேறு சீரியல் நம்பர் கிடைக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 2 மணி நேரம் தள்ளி போட்டு இந்த 3 நாளை தவிர்த்துட்டு முக்கிய முடிவெடுங்க. இதில் அந்த ஆல்ரெடி இந்த ராசி திருமணத்துக்கு நாங்கள் ஞாலகாலம் பிறக்குது, யோக காலம் பிறக்குதுன்னு சொன்னோம். இப்போ திருமண ஒப்பந்தங்கள் உறுதி கொடுக்க வேண்டாம்.
திருமணத்துக்கு முதல்ல பதிகிறது, நல்ல நாள் பார்த்து பதிகிறோம், அது தவிர்த்து விடுங்கள். இப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட ஐவிஎஃப்க்கு இந்த ராசி நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஆடி மாதமே தவிர்க்க சொல்கிறோம். கிரகணம் ஒட்டி இருக்கிறனாலும் செய்யலாமா? இதில் என்னன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க இவங்க கண்ட்ரோல் இருக்காது. டாக்டர் சொன்ன டேட்டுக்கு வாங்கம்பாங்க. அப்போ நான் வந்து சொல்லுவேன், இப்போயே பிளான் பண்ணிக்கணும். அந்த ஆடி 11, அதான் ஆகஸ்ட் 11, 12, 13 அந்த நெருக்கத்தில் டாக்டர் வர சொல்லிட்டா அந்த ஒரு சைக்கிளையே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த சைக்கிளுக்கு போயிருங்க. இது அன்னெசரி ரிஸ்க். இப்போ அதில் உருவாகிற கரு நாளைக்கு உங்களுக்கு ஒத்து வருமா, தந்தைக்கு ஒத்து வருமா, தாய்க்கு ஒத்து வருமான்னு டவுட் வந்துட்டா அந்த குழந்தைக்கே உடம்பு நல்லா இருக்குமா சொல்ல முடியாதுல்ல. ஒரு வளர்ச்சி அடைந்து முழுவாக வளருமான்னு இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். இது மட்டும் பிஸ்னஸில் ஆல்ரெடி என்ன பண்ணுங்க அதை பண்ணுங்க. இந்த நேரத்தில் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், புது அட்வான்ஸ் கொடுக்குறேன், இதெல்லாம் அத்தனையும் தவிர்த்துருங்க. பொதுவாக இந்த 3 நாளில் நான்வெஜ் தவிர்க்க வேண்டிய ராசி இந்த ராசி. ஏன்னா ஆல்ரெடி இருக்குது. இவங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹெவி இந்த அன்டைஜஷன் ஆகாத ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த கன்சீவாக இருக்கிற பெண்களாக இருக்கிறவங்க வெளியே போயிட்டு வருவது தவிர்க்கணும். ரொம்ப வயசானவங்க இந்த 3 நாள் வெளியே போக வேண்டாம், லாங் ட்ரிப்பு வேண்டாம். இந்த வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னென்னா, இந்த கூட யாரோ ஹெல்ப்புக்கு யாரோ இருக்கணுங்க. 3 நாள் ஒரு கிரகணங்கள் காலகட்டத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா கடல் அலைகள் மேலே கீழே மாறுது, கிரகணம் வேற, ரொம்ப ஏஜ்டு பர்சனுக்கு கொஞ்சம் முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், டக்குன்னு ஆஸ்பத்திரி கூப்பிட்டுட்டு போக யாரோ கூட ஒருத்தர் இருக்க வேண்டியது. சரி சார், இது எதை பண்ணணும்? இந்த கிரகண காலகட்டத்தில் பொதுவாக முன்னோர்களுக்கு திதி, இந்த அமாவாசை வருது இல்லையா, முன்னோர்களுக்கு திதி கோயில் திறந்த நேரம், கோயில் ஸ்தலத்துக்கு மெயினாக வீட்டில் பண்ணுறது கோயிலுக்கு போகிறது பெட்டர். கோயிலுக்கு போய் அந்த திதி கொடுத்துட்டு இல்லை அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு முன்னோர்கள் ஆசீர்வாதம் வாங்கக்கூடியது. இது என்னென்னா, கண்ணுக்கு தெரியாத கர்மாக்களாக இருக்க பித்ருதோஷம், மாத்திருதோஷம், ஏதோ செய்வனையாக இருக்குமா, ஏதோ சொல்கிறாங்க சார், என்னன்னே தெரில சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க முன்னோர்கள். அவங்களுக்கெல்லாம் இது விடிவு காலமாக வரும். ஜாதக ரீதியாக சொல்லுவாங்க, சார் அப்பா பையன் ஒன்றா இருக்கக்கூடாது, பையன் பிறந்தது செட்டால, தாய்மாமனுக்காகாது, தத்து கொடுத்துருங்க, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்குது. இந்த மாதிரி காலத்தில் தோஷம் நிவர்த்தி பண்ண அம்சம் உண்டு. இந்த கிரகணத்தில் நம்ம அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஊர் வேறையா மாறும், எந்த இடம் பண்ணலான்னு மாறும். இது குறிப்பாக இது என்னென்னா, ஜாதகத்தில் சூரியன் ராகு சூரியன் கேது, சந்திரன் ராகு சந்திரன் கேது, கலஸ்தர தோஷத்தில் சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது, செவ்வாய் ராகு. இந்த மாதிரி திருமண தடை ரொம்ப பேர், சார் திருமணம் அமையவே இல்லை, 30 வயசாச்சு அப்படின்னு எங்கள் பெண்கள் ஆண்களுக்கு கூட இந்த மாதிரி கிரகண தோஷத்தை அன்னைக்கு போய் இந்த நிவர்த்தி பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த புது வாழ்க்கை, புது ஜாதகம் பிறந்த மாதிரிங்க. அப்போ அந்த கோயில் வழிபாடு அந்த நேரம் திறக்கிற நேரத்தை தெரிஞ்சுக்கணும். இது முக்கியம். இது பண்ண வேண்டிய நிச்சயம். இதை பண்ணிட்டாலே சர்வசாந்தி. இப்போ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியல, வெளிநாட்டில் அந்த அமைப்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, பொதுவாக அங்கே யூடியூப்லேயே ராகு காயத்ரி, கேது காயத்ரி, சர்வசாந்தி உண்டான மந்திரங்கள்லாம் யூடியூப்ல இருக்குது. அதை கேட்டுட்டு வாங்க. முக்கிய முடிவுகள் 3 நாள் தவிர்த்துட்டு பண்ணி பாருங்கள். சிறப்பாக இந்த கிரகண காலகட்டம், இந்த அமாவாசை உங்களுக்கு வந்த மாதிரியே அமைஞ்சிருக்கு இந்த கும்பராசிக்கு. சூப்பர் சார். கும்பராசி நேயர்கள் கவலையே படாதீங்க, இந்த கிரகணத்தையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இன்னும் இன்டெப்த்தாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாரை கூட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நல்ல அற்புதமான பதிவு கொடுத்தீங்க, நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆடி அமாவாசையும் வருது, கிரகணமும் இருக்கு. ஸோ சூரிய கிரகணம் பிளஸ் ஆடி அமாவாசை ரெண்டுமே உங்களுக்கு பயனுள்ள மெசேஜ் வந்து சார் கொடுத்துருக்காங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கணும், உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்ல உங்க உறவுகளுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் சாரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு, ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் ஒரு ஜோசியர் ஆகணும், நான் ஜாதகம் கத்துக்கணும், என் ஜாதகத்தையும் என் குடும்ப ஜாதகத்தையும் நானே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கும் சார் ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னு தானே கேக்குறீங்க? இந்த புத்தகம் தான். அதாவது ரொம்ப அருமையா ஜாதகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கை நீங்க படிச்சாலே நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். அந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு, உங்க கதவை தட்டுது அப்படின்னே வச்சுக்கோங்க. ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை நீங்க கொரியர் மூலமா எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து அமேசான், பிளிப்கார்ட்லயும் இந்த புக் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதை கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஜாதகமும் கத்துக்கலாம், ஜாதகமும் பார்க்கலாம், 2 ஆப்ஷனும் இருக்கு. ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில, அற்புதமான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.